Hi everyone, welcome to our today's chemistry class. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ பப்ளிக்ல எனக்கு 5 times இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா படிக்க போறோம் அண்ட் இது கொஞ்சம் ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயர்ஸ் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக்ல 5 times கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் June 25, March 23, July 22, September 20 and March 20. அண்ட் இப்ப வரப்போற ஜூன் மந்த்லி டெஸ்ட் கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ ஒரு 80% எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு சேர்த்து தான் கேட்கறாங்க. ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சேர்த்து ஒரு சிங்கிள் 5 மார்க்கா கேட்கலாம். சப்போஸ் ஒரு 10% எதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸ்காட்கி தனியா ஃப்ரெங்கல் தனியா ஒரு 3 மார்க் கொஸ்டினாவும் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு சேர்த்து ஒரு டைரக்ட் 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டே வாங்க. இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோட எண்ட்ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் மெமரைஸுமே ஆயிடும். ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஸ்காட்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் போத் கேட்டயான் அண்ட் ஆனியான். ஓகே, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அயான்ஸ் 2 விதமான அயான்ஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் அயான், அதை நம்ம கேட்டயான் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு எனக்கு நெகட்டிவ் அயான், அதை நம்ம இங்க ஆனியான் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, அப்ப ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி மிஸ்ஸிங். ஏதோ எனக்கு மிஸ் ஆக போகுது. ஓகே, என்னெல்லாம் மிஸ் ஆக போகுது? கேட்டயான் அண்ட் ஆனியான். அதாவது ஒரு பிளஸ் வெளியில போச்சுன்னா, என்னன்ற பிளஸ் எனக்கு வெளியில போச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா என்ன ஆகுது? எனக்கு மைனஸும் எனக்கு வெளியில போகுது. ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் போத் கேட்டயான் அண்ட் ஆனியான். சரி, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு டிஸ்லோகேட் ஆகுது. அதாவது ஒரு ஆட்டம் வர வேண்டிய இடத்துல வராம அதுக்கு பக்கத்துல இடத்துலயோ அந்த மாதிரி எனக்கு பிளேஸ் விட்டு வேற பிளேஸ் மாறி போகுது அப்படின்னா அதுக்கு பேரு எனக்கு டிஸ்லொகேஷன். ஓகே, அப்ப எது மட்டும் தான் எனக்கு டிஸ்லொகேட் ஆகுது? கேட்டயான் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்லொகேட் ஆகுது. ஓகே, அப்ப எங்க இருந்து? ஃப்ரம் கிறிஸ்டல் லாட்டிஸ் டு இன்டர்சிஷியல் பொசிஷன். ஓகே, அப்ப கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்ன? இங்க நான் ஒவ்வொரு ஆட்டமா நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப நீங்களே ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல உங்களுக்குன்னு ஒரு பெஞ்ச் இருக்கும், உங்களுக்குன்னு அது ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க உட்கார பிளேஸ் தான் என்னது? உங்களுக்கான லாட்டிஸ் பாயிண்ட். அதே மாதிரி இங்க ஆட்டம் அயான்ஸை நீங்க எங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு பேர் தான் என்னது? லாட்டிஸ் பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த லாட்டிஸ் பாயிண்ட விட்டுட்டு அது எங்க போகுதான்? இன்டர்சிஷியல் பொசிஷன். அதாவது ஒரு 4 அயான்ஸ் இருக்குன்னா அந்த அயான்ஸ் ஜாயின் ஆகுற இடத்துல எனக்கு ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? எம்டி ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸுக்கு பேர் தான் எனக்கு இன்டர்சிஷியல் பொசிஷன். அப்போ அந்த ஏஜி பிளஸ் கேட்டயான் அப்படின்றது அதோட லாட்டிஸ் பாயிண்ட்ல உட்காராம அங்கிருந்து உங்களுக்கு எங்க மூவ் ஆகி போகுது? இந்த இன்டர்சிஷியல் ஸ்பேஸுக்கு எனக்கு மூவ் ஆகி போகுது. ஓகே, சோ ஸ்காட்கி அப்படின்றது மிஸ்ஸிங், கம்ப்ளீட் எனக்கு வெளியில போயிருச்சு. ஒரு பிளஸ் வெளியே போகுது, அப்ப அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுது? ஒரு மைனஸ் எனக்கு பின்னாடி வெளியே போயிருச்சு. ஆனா ஃப்ரெங்கல் அப்படின்றது டிஸ்லொகேஷன், உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிக்குது? அதோட இடத்த மட்டும் மாத்திக்குது. எங்க இருந்து மாறுது அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அதோட சொந்த இடத்துல இருந்து அதுக்கு பக்கத்து இடமான அந்த எம்டி ஸ்பேஸ் இன்டர்சிஷியல் பொசிஷன். இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும்னா நீங்க உங்க பெஞ்ச்ல உட்காராம இறங்கி கிளாஸ் ரூம்ல நீங்க தரையில உட்காடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது இன்டர்சிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் செகண்ட் பாயிண்ட் நம்ம பேச போறது ஸ்டாக்கியோமெட்ரி பத்தி பேச போறோம். ஸ்டாக்கியோமெட்ரினா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், நம்பர்ஸை பத்தி பேச போறோம். ஓகே, இப்ப எனக்கு இங்க ஒரு டிஃபெக்ட் நடந்துருச்சு, அயான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஸ்லொகேஷன் நடந்திருக்கு. ஓகே, அப்ப அந்த மிஸ்ஸிங் டிஸ்லொகேஷன் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கா? ரெண்டுலயுமே உங்களுக்கு என்னதான் கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் ஆகல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5. 5 NA பிளஸ் இருக்கு. ஓகே, 1, 2, 3, 4, 5. அப்ப அதுக்கு ஈக்குவலா 5 Cl மைனஸ் இருக்கு. அப்ப அயான்ஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன மாறல? நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு மாறல, ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா தான் இருக்கு. சரி, ஏ ஈக்குவலா இருக்கு. நம்ம ஏ ஈக்குவல்னஸ் வருது அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் போத்தும் பாத்துருந்தோம். ஒரு பிளஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா எனக்கு மைனஸ் வெளியே போயிருக்கு. அப்ப அட்லாஸ் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ நோ சேஞ்ச். ஃப்ரெங்கலை பொறுத்த வரைக்கும் அயான்ஸ் எதுவுமே எனக்கு வெளியில போகல, டிஸ்லோகேட் தான் இருக்கு. அப்ப டிஸ்லோகேஷன்ன்றதுனால நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ ஸ்காட்டும் சரி ஃப்ரெங்கலும் சரி இந்த இடத்துல எனக்கு நம்பர்ஸ் மாறாது. அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற டேர்ம் தான் எனக்கு ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் 3வது பாயிண்ட்ல டென்சிட்டி, அடர்த்தி பத்தி பேச போறோம். ஸோ ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்க கிளாஸ் ரூமே இருக்கு அப்படின்னா
இப்போ ஒருத்தர நீங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இங்கேயும் அதே மாதிரிதான் அயான்ஸ் ரெண்டுமே எனக்கு மிஸ் ஆகுது, பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே மிஸ் ஆகுறதுனால ஸ்ட்ரென்த் என்ன பண்ண ஆரம்பிக்குது, அந்த கிறிஸ்டலோட அளவு அப்படின்றது எனக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி வில் சேஞ்ச். ஆனா ஃப்ரெங்கலை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு வெளியில போகல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காங்க, எந்த நம்பர்ஸுமே எனக்கு மாறல. அப்ப டென்சிட்டி இந்த பக்கம் எனக்கு சேஞ்ச் ஆகாது. போன பாயிண்ட் ஸ்டாக்கியோமெட்ரி பாத்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் பார்த்திருப்பீங்க, இந்த பக்கமும் நோ சேஞ்ச், இந்த பக்கமும் நோ சேஞ்ச். ஆனா டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்கில சேஞ்ச் ஆகும், ஃப்ரெங்கல்ல எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கலோட கடைசி பாயிண்ட் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, என்ன சொல்ல வராங்க, ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்றது அயான்ஸ்க்கு நடுவுல சிமிலர் சைஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு, சேம் சிமிலர். ஓகே, ரெண்டுமே வேற வேற வார்த்தைகள். சேம் அப்படின்னா எனக்கு ஒரே மாதிரியான வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எனக்கு எண்ணெயோட சைஸ் எனக்கு 1.5 ரேடியஸ், சீரியலோட சைஸ் எனக்கு 1.5 ரேடியஸ். இந்த மாதிரி அப்படியே எனக்கு சேமா இருந்தா மட்டும்தான் அது எனக்கு ஒன்னா இருக்கு, சேமா இருக்குன்னு சொல்றோம். இங்க எனக்கு சேம் தெரியாது, என்னதான் எனக்கு சிமிலர். ஓகே, அப்ப மேபி இப்ப எனக்கு சோடியம் எனக்கு 1.5 அப்படின்னா இது எனக்கு ஒரு ஒன்னா இருக்கலாம், 1.0வா இருக்கலாம். அப்ப இது எனக்கு சிமிலர், ஒரே மாதிரி இருக்கு தவிர ஒண்ணு கிடையாது. அப்ப எங்கெல்லாம் கேட்டியான் அண்ட் ஆனியனோட சைஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும், சிமிலரா இருக்கும், அங்க மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் அக்கர் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட் தான் இங்க. ஸோ கேட்டியான் அண்ட் ஆனியனோட சைஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகணும், டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா இருக்கணும். இப்போ இங்க புரோமின் பாத்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு 4th பீரியட். ஸோ அதே மாதிரி சில்வர் பாத்தீங்க அப்படின்னா 5th பீரியட். சரி, ஸோ 4th பீரியட் 5th பீரியட் மேல இருந்து நம்ம கீழே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சைஸ் எனக்கு பெருசாகும். ஓகே, அப்ப சைஸ் இங்க எனக்கு டிஃபரன்ஷியேட் இருக்கணும், டிஃபரன்ஸ் ஆகணும். இங்க எனக்கு சிமிலரா இருந்தாலே போதும், அங்க எனக்கு ஸ்காட்கி டிஃபெக்ட் அக்வயர் ஆகும். ஸோ ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன்ல ஒரு 4 தியரி பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ 5வது பாயிண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம்பிள்ல 5th பாயிண்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்காட்கிக்கான எக்ஸாம்பிள் NaCl, மாதிரி ஃப்ரெங்கலுக்கான எக்ஸாம்பிள் எனக்கு AgBr, சில்வர் புரோமைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர்ஸா எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி போறதை விட இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், பேப்பர் பிரசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்னதான் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா எங்க மிஸ் ஆகுதோ அதை ரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஆரமார்க் போட்டு Na பிளஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற வேர்டிங்ஸை மட்டும் எழுதிருங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேப்பர் பாக்குறதுக்கு. இந்த இடத்துல எனக்கு Cl மைனஸ் இஸ் மிஸ்ஸிங், இந்த மாதிரி நீட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா டீடைல்டா இருக்கும் பேப்பர் பாக்குறதுக்கு, நல்ல ஒரு ஒப்பீனியன் வரும். அதே மாதிரி இங்கேயும் இப்ப எங்க இருந்து டிஸ்லோகேட் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ஆரமார்க் போட்டு காமிங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பத்தி டீடைல்டா பேசியிருக்கோம். ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா எங்க எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்த உடனே இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி பத்தி பார்க்க போறோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், தேங்க்யூ.